இப்போ சேவை வந்து லெமன் சேவை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 மிளகாய் காரத்துக்கு 2ஆக வகுந்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த சேவையை இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வதக்கியாச்சு. சேவை போட்டிருக்கிறேன். இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம். பெரிய பழம் பாதி பழம் புளிகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் புழிஞ்சாச்சு. இதில் நம்ம இந்த சேவைக்கு தக்கன சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிண்டிக்கலாம். ரைஸ் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அளவாக காரம் சேர்த்துருக்குறேன். டக்குன்னு இப்படி லெமன் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி இந்த சேவையில் வேணுங்கிறத தட்டி நான் 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பழம். அதுக்கு இது கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சேவை தாளிச்சாச்சு. அடுத்த தக்காளி சேவை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் சின்ன ஸ்பூனுக்கு. இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பொரியுது. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடி வெட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இதில் 1.5 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் 1.5 வகுந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதில் சின்ன தக்காளியை ஒரு 3 தக்காளி வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டிருக்கோம். இப்போ சேவைக்கு தக்கன இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது லெமன் பாதி தாளிச்சிருக்கேன், தக்காளி பாதி தாளிக்க போகிறேன். அதனால் இது தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வதங்கிட்டு இருக்குது. இதில் 1 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் வத்தப்பொடி. கொஞ்சமாக நம்ம காரம் சேர்த்தா போதும். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் வத்தப்பொடி. இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ சேவையை இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
மல்லித்தலை வெட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டுக்கு லன்ச் வந்து சேவை வந்து லெமன் இல்லை டின்னர் வந்து இது லெமன் சேவை செஞ்சுருக்கேன், தக்காளி சேவை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட வாங்க. வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.